मैं सीनियर मोस्ट लीडर हूँ, पार्लियामेंट में था, लोकसभा में हूँ, कई असेंबली। मेरे जैसे सीनियर आदमी को जो कैबिनेट रैंक है, இவர் யாருன்னு கண்டிப்பா உங்கள எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எப்படி மன்மோகன் சிங் காங்கிரஸ் உடைய பொம்மை பிரதமரா இருந்தாரோ அதே மாதிரி தான் இவரு காங்கிரஸ் உடைய தேசிய தலைவரா இருக்காரு, பொம்மை தேசிய தலைவரா இருக்காரு. இந்த மனுஷன் இந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, இல்ல என்னன்னு புலம்புறாருன்னா, நான் மோஸ்ட் சீனியர் அரசியல்வாதி, பார்லிமெண்ட்ல லோக்சபாலலாம் நான் தான் ரொம்ப சீனியரு. என்ன மாதிரியான ஒரு சீனியர் அரசியல்வாதியை இந்த குடியரசு தின விழால கூப்பிட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு பாஜக அவமானப்படுத்தி இருக்கு, அசிங்கப்படுத்தி இருக்கு. நான் எவ்வளோ பெரிய சீனியரு, நான் எவ்வளோ வருஷமா அரசியல்ல இருக்கேன், காங்கிரஸ் உடைய தேசிய தலைவரா இருக்கேன். எனக்கு முதல் ரோல சீட்டு கொடுக்காம மூணாவது ரோல சீட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இந்த பாஜக திட்டமிட்டு இந்த சதி வேலையை செஞ்சிருக்காங்க. என்னைய அவமானப்படுத்தணும்னே இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதையும் கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். 2009 காலகட்டங்களில் கேடுகட்ட யூபிஏ ஆட்சியின் காலகட்டங்களில் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா இது மாதிரியான நேரங்களில் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த காங்கிரஸ்காரங்க பாஜகவின் மூத்த தலைவர்களை, முக்கியமான தலைவர்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த ஆளை மதிச்சு பாஜக அரசு தேர்ட் ரோல சீட்டை கொடுத்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஆளும் பொழுது முக்கியமான மூத்த தலைவராக இருந்த திரு அத்வானி அவர்களை கடைசி ரோல உட்கார வச்சிருந்தானுங்க. காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணிருக்கு? கூத்தாடிகளை, ஊடக பொறுக்கிகளை, ஜிஹாதிகளை இவனுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அந்த நிகழ்ச்சிகள்ல முன்னாடி ரோல உட்கார வச்சிருந்தானுங்க. மரியாதை கொடுத்து முன்னாடி ரோல உட்கார வச்சிருந்தானுங்க. நாட்டுக்கு விரோதமான செயல்கள் செய்யக்கூடிய நபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அழகு பார்த்தது காங்கிரஸ். அதுவும் முன்னாடி ரோல உட்கார வச்சு அழகு பார்த்தது காங்கிரஸ். அவ்வளோ கேடுகட்ட காரியங்கள் செய்த இந்த கேடுகட்ட காங்கிரஸ் கோஷ்டிகள் இப்போ எப்படிலாம் நாடகம் போடுறாங்க பாருங்க. கார்கே சார், நீங்களாம் மரியாதை குறித்து பேசலாமா? மரியாதை குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கும் காங்கிரஸ்காரங்களுக்கும் தார்மீக உரிமை இருக்கா? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். 77வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் நம்முடைய மத்திய பாஜக அரசு ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை காமிச்சிருந்தாங்க. குடியரசு தின விழா அணிவகுப்பை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய டெக்னாலஜிகளை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, நமக்கு காமிச்சிருந்தாங்க. இதை மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றோம், நம்முடைய செக்யூரிட்டியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. புதிய போர் தொழில்நுட்ப கருவிகள், புதிய கமாண்டாக்கள், அப்புறம் கழுகு ஆர்மி ஓகேங்களா. அப்புறமா முழுக்க இந்தியன் பிரீட் டாக் ஃபோர்ஸ் அதை காமிச்சிருந்தாங்க. புது டெக்ஸ், பன்றிஸ்தானை நாம் எப்படி ஆபரேஷன் சிந்தூர்ல போட்டு பொழந்தோம், அது எல்லாத்தையுமே அந்த அணிவகுப்புல காமிச்சிருந்தாங்க. குடியரசு தின விழா நிகழ்ச்சியில இருந்த அந்த அணிவகுப்புகள் வெறும் ஷோகேஸ் மட்டும் கிடையாது. நாம இந்த உலகுக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக பெரிய மெசேஜஸ். அணிவகுப்புல இருந்த விஷயங்கள் எல்லாமே வெறும் 2% மட்டும்தான். அதில் இல்லாம நாம ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. அணிவகுப்புல காமிச்ச ஒரு சில விஷயங்களே பார்த்தீங்கன்னா பன்றிஸ்தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை பயமுறுத்தி இருக்கு. அவங்க பயப்படுறாங்க சரி, ஆனா நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஏன் அலறானுங்க? பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அலறானுங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆனா உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் ஏன் அலறானுங்க? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வர்த்தக ரீதியில மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நம்முடைய மோடி சும்மா இறங்கி அடிச்சிருக்காரு. சும்மாவே மோடியை பார்த்தா ட்ரம்ப் மாமா அலறுவாரு. இப்போ இப்பேற்பட்ட காரியத்தை வேற செஞ்சிருக்காரு. ட்ரம்ப் மாமா சும்மா இருப்பாரா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. இன்னும் ஒரு சில தினங்கள்ல குடியரசு தின விழாவில் நடந்த இந்த விவகாரங்களை பார்த்து ட்ரம்ப் மாமா அந்த டாரிஃப் வரியை 1000% உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், மேட்ருக்கு வருவோம். கிட்டத்தட்ட 18 வருஷம் பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு.
அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஜனவரி 27 அதாவது நேத்திக்கு அந்த ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அஃபீஷியலா அந்த டாக்குமெண்ட்டை இப்ப வெளியவும் விட்டிருக்காங்க. அந்த விவகாரங்களை பற்றி தான் நாம கொஞ்சம் தெளிவா சுருக்கமா பார்க்க போறோம். Father, forgive me. I can't forgive them. You know my history. Know what I did then. Know what I do now. இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஒப்பந்தமானது கடைசி 2 டெகேட்ஸ்ல அதாவது 20 வருஷத்துல நடந்த ஒப்பந்தங்கள்ல இதுதான் மிகப்பெரியது. பெரியதுன்னு சொல்றதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 25% இருக்கு. உலகிலேயே 2வது மற்றும் 4வது பொருளாதார நாடுகளை இது இணைக்குது. 9245 கிட்டத்தட்ட 10,000 ஏற்றுமதி வழிகள்ல இருக்கக்கூடிய வரிகளை இங்க நீக்கி இருக்காங்க. இப்போ இந்த ஒப்பந்தம் மூலியமா அந்த வரிகளை நீக்கி இருக்காங்க. $75 பில்லியன் மார்க்கெட்டை இது ஓபன் பண்ணிருக்கு. மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு இத சொல்றாங்க. We did it. We delivered the mother of all deals. முக்கியமா நாம எல்லாருமே இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 6.4 லட்சம் கோடி ஏற்றுமதி செய்ய இந்த ஒப்பந்தமானது வழிவகை செஞ்சிருக்கு. இந்த FTA சைன் போடப்பட்டிருக்கு இல்லையா, இது இந்தியாவுடைய ராஜதந்திரங்கள்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்றாங்க. இதன் மூலியமா இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வர்த்தகமானது அதிகமாகும், நட்புறவு அப்படின்றது இன்னமும் அதிகமாகும். இந்த ஒப்பந்தங்கள்ல சைன் போட்ட உடனே நடந்த மாற்றங்கள் என்ன தெரியுங்களா? 2 பில்லியன் மக்களை இணைக்கக்கூடிய மார்க்கெட்டுகள்ல 4ல் ஒரு பகுதி நம்ம கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்த்தக முகாம்களுக்கு நாம இப்போ போட்டியா மாறி இருக்கோம். இந்த ஒப்பந்தம் ஏற்றுமதி பற்றியது மட்டும் கிடையாது. அங்கங்க சின்ன சின்னதா சிதறி இருந்த உலக மார்க்கெட்டை எல்லாத்தையுமே ஒரு புள்ளியில கொண்டு வந்து அதன் மூலியமா நாம லாபம் அடைய போறோம். இதுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி நடக்கும்போது நமக்கு 99% வரியே கிடையாது, நோ டாக்ஸ். இனி இந்திய ஏற்றுமதியாளர்கள், இந்திய வர்த்தகர்கள் அதிக வருமானம் தரக்கூடிய ஐரோப்பிய நாடுகள்ல ஈஸியா வரி இல்லாம வர்த்தகம் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி $75 பில்லியன் மார்க்கெட் ஆனது இந்த ஒப்பந்தத்தின் மூலியமாக ஓபன் ஆயிருக்கு. இனி நேரடியா நம்மளால ஐரோப்பிய நாடுகள் கூட ட்ரேட் பண்ண முடியும், வர்த்தகம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம MSME மூலமாக நம்ம நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட தொழிலதிபர்களை நம்மளால உருவாக்க முடியும். ஒன் மோர் திங், இங்க வர்த்தகம் மட்டும் நடக்க போறது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஐரோப்பிய நாடுகள்ல படிக்க போகணும்னா ஈஸியா நம்மளால அங்க போக முடியும். வேலை வாய்ப்பு தேடி அங்க போக முடியும். விசா ப்ராசஸ்லாம் இப்போ எளிமையாக்கப்பட்டிருக்கு. IT செக்டார்ல இருக்கிறவங்க, டாக்டரா இருக்கிறவங்க, இன்ஜினியர்ஸா இருக்கிறவங்களால இதுக்கப்புறமா ஈஸியா அந்த நாடுகளுக்கு போக முடியும். ஐரோப்பிய நாடுகள்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்க இதுக்கப்புறமா எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம ஈஸியா போயிட்டு வர முடியும். பல விஷயங்கள்ல பயங்கரமான லாபத்தை இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த ஒரே ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா அடைய போறாங்க. சமூக பாதுகாப்பு, கலாச்சார பகிர்வு, ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு பல விஷயங்கள் இந்த விவகாரத்துல பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பா வருங்காலங்கள்ல இந்த விவகாரங்களை குறித்து நாம அடுத்தடுத்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஒப்பந்தத்தின் மூலியமாக அதிக அளவு லாபம் அடைய போறது யாரு தெரியுமா? வேற யாரும் கிடையாது, இந்தியால இருக்கக்கூடிய விவசாயிகள். 1000 டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் இந்த ஒப்பந்தங்கள்ல இருந்தாலும், ஏற்றுமதி இறக்குமதிகள் நடந்தாலும், நாம எல்லாருமே வேலை பார்க்கறது எதுக்கு? 3 வேளை சாப்பிட்றதுக்கு, அந்த ஒரு உணவுக்காக தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விவசாயிகள், அந்த உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் இதன் மூலயமா பயனடைய மாட்டாங்களா? எல்லா துறைகளுக்கும் ஒரே மாதிரியான சண்டைகள் இருந்தாலும் உணவு சம்பந்தப்பட்ட துறைக்கு மட்டும் கூடுதலா எப்பவுமே இடம் இருக்கும். அது எல்லா நாடுகளிலுமே அது மாதிரியான ஒரு நிலையானது இருக்கும். ஸோ இந்த ஒரு ஒப்பந்தத்துல கூட நம்ம நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மாற்ற மாதிரி, அவங்களுடைய வாழ்க்கையே மாற்ற மாதிரியான ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. பல திட்டங்கள் விவசாயிகளுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. தொழிலாளர்கள் சார்ந்த துறையை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இந்த ஒப்பந்தத்துல நிறைய திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. அடுத்த 10 to 15 ஆண்டுகளுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளிலுமே யோசிக்க முடியாத அளவு வளர்ச்சியை நாம எல்லாருமே பார்க்க போறோம். இந்த FTAவை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், அரபு நாடுகள், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் நாம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றோம். சமீபத்தில் நம்மளுடைய ட்ரம்ப் மாமா இந்தியாவிற்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தாரு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த டாரிஃப் வரியை உயர்த்தினது. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படுவாங்க, அவதிப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ட்ரம்ப் மாமா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செஞ்சிருந்தாரு. ஏன் செஞ்சாரு? இந்தியாவை கட்டுப்படுத்தணும், மோதியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு.
ஆனா இப்போ ஐரோப்பிய நாடுகள் கூட போட்ட இந்த ஒப்பந்தமானது எல்லா விவகாரத்தையுமே எல்லா விஷயத்தையுமே டோட்டலா மாத்தி இருக்கு. இந்த ஒப்பந்தம்ல முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்ஸை பெரிய அளவு கம்மி பண்ணியிருக்காங்க, நிறைய மார்க்கெட்டுகளை ஓபன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வருட பேச்சுவார்த்தை இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. மோடி தலைமையில எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருக்கு. இங்க பப்புன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. அந்த ஆளை நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்க? இந்தியன் எக்கனாமி இஸ் டெத் எக்கனாமி அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட் வாசல்ல நின்று அந்த ஆளு கத்திட்டு இருந்தாரு. அந்த ஆளை எங்கேயாச்சும் பாத்தீங்க? பாவம் மனுஷன் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. தாய்லாந்துல இருக்காரோ சைனால இருக்காரோ. நாம இங்கிட்டு இப்படி ஒரு டீல போடும்போது நம்ம ட்ரம்ப் மாமா அங்கிட்டு பன்ரிசான் கூட ஒரு டீல போட்டுட்டு இருக்காரு. குடியரசு தின விழாவில் நடந்த இந்த ஒரு சம்பவமானது கண்டிப்பா ட்ரம்ப் மாமாக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கும். நீங்க வேணா பாருங்க, மோடி செய்த இந்த ஒரு செயலால இன்னும் ஒரு சில தினங்கள்ல டாரிஃப் வரிய இன்னும் மானாவரியா இந்த ட்ரம்ப் ஏத்த போறாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எவ்வளவு வரிய வேணாலும் உயர்த்திக்கோ, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய மோடிஜி ட்ரம்ப் மாமாக்கு நடுவிரலை காமிச்சிருக்காரு. ட்ரம்ப்புக்கு மட்டும் நடுவிரலை காட்டல, ட்ரம்ப் பேச்சை கேட்டு இங்க பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்தவனுக்கும் சேர்த்துதான் நடுவிரலை காமிச்சிருக்காரு. வந்தே